நமது இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று கொடியேற்றம் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து மாணவர்களுடன் ஒரு சின்ன நிகழ்ச்சியும் நடைபெறவிருக்கிறது. கடைசி வரைக்கும் அனைவரும் இருந்து இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பமாக மிக முக்கியமான நிகழ்ச்சி கொடியேற்றம். கொடியேற்றுவதற்காக வேண்டி நமது ரபி திருப்பணியாளர் தலைவர் முகமது அலீம் அவர்களை நான் அழைக்கிறேன். கிராத்தை ஓடி தோடு வைக்கிறார் நமது மதரசா மாணவர் முகமது ராஷி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான வஅல்லமஹுல் பயான். அஷ்-ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான் வன்-நஜ்மு வஷ்-ஷஜரு யஸ்ஜுதான் வஸ்-ஸமாஅ அடுத்தபடியாக குடியரசு தினத்தினுடைய ஒரு சிற்றுரை தமிழில் நம்மிடம் பேசுவதற்காக வேண்டி நமது மதரசா மாணவர் ஜாசிர் அவரை நான் அழைக்கிறேன். இந்தியாவின் மிக முக்கியமான தேசிய விழாக்களில் ஒன்று குடியரசு தினமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாள் இந்நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது இந்திய மக்கள் அனைவருக்கும் பெருமை அளிக்கும் ஒரு நாளாகும். இந்தியா ஒரு முழுமையான மக்களாட்சி குடியரசு நாட்டாக மலர்ந்ததை அறிவிக்கும் நாளே இக்குடியரசு
மத பேதங்களை கடந்து இந்தியர்கள் என்ற உணர்வோடு நம் நாட்டின் வளர்ச்சிக்கு உழைக்க உறுதியேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah wa salatu wassalamu ala man ittaba'a al-huda. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid. Ba'da a'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa'buduhu aqraba lit-taqwa. சதகல்லாஹு அலீம். நமது இந்திய திருநாட்டில் 77வது சுதந்திர தினத்தில் குடியரசு தினத்தில் நாம் வீட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். குடியரசு என்றால் என்ன? முடியாட்சி என்றால் என்ன? முடியாட்சி என்றால் வாரிசுகளே என்ன செய்வார்கள்? ஆட்சி செய்வார்கள். சொல்றாங்க இல்லையா, வாரிசு அரசு அப்படின்னு சொல்லி. இதுதான் முடியாட்சி. இது மன்னர்கள் இருக்கும் பொழுது நடைபெற்ற ஆட்சி. இது ஒரு மன்னர் இருந்தால் அவர் இறுதி கடைசியாக மன்ன தருவாயில் என்ன செய்யப்படும்? அவருடைய இன்னொரு மகன் என்ன செய்வார்? ஆட்சி பொறுப்பில் வந்து அமர்வார். அவர் மரணித்த பிறகு அனைத்து விதமான கண்ட்ரோலும், அந்த நாட்டுடைய கண்ட்ரோலும் அந்த மன்னருடைய அந்த மகனுக்கு சென்று விடும், அதாவது இளவரசருக்கு சென்று விடும். அப்ப அந்த மன்னர் ஒப்பாத் ஆயிட்டாருன்னு சொன்னானா என்ன ஆகும்? இவரை பொறுப்பேற்றிருப்பார், இவர் அரசராக ஆகிக்கொள்வார். இப்படிதான் மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது நடைபெற்று வருவது இதற்கு முடியாட்சி என்று நாம் சொல்வோம். இதே குடியரசு, குடியாட்சி என்றால் என்ன? அப்ரஹாம் லிங்கன் அவர்களே சொல்லியிருக்கிறார், டெமோக்ரசி என்றால் என்ன என்றால் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், டு த பீப்புள். அதாவது மக்களால், மக்களுக்காக, மக்களே தேர்ந்தெடுக்கிற ஒரு பிரதிநிதி தான் இந்த குடியரசு என்பது, குடியாட்சி என்பது. இந்த குடியாட்சியை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து வலியுறுத்தி சொல்லுது? நமக்குள்ளேயே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஒரு எலெக்ஷனை போன்ற ஒரு ரீதியில எலெக்ஷனை வைத்து தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது என்னதான் ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் சரி, அல்லது இதை போன்ற இந்தியா போன்ற பெரும் பெரும் நாடுகளாக இருந்தாலும் சரி, மக்களுடைய அந்த பங்களிப்பு என்பது வேண்டும். ஏனென்றால் மக்கள் வாழக்கூடிய நாட்டில் மக்கள் தான் நாயகர்களாக இருக்க வேண்டும், அதாவது ஜனநாயகர்களாக இருக்க வேண்டும். ஆக இப்படி இந்த குடியாட்சியை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது. நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? 10 வருஷம் மதீனாவை ஆண்டாங்க. 10 வருஷம் மதீனாவை ஆண்டுட்டு என்ன செய்யல? தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கோ அல்லது தனது மருமகன் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்யல? ஆட்சியை கொடுக்கல. மாறாக மக்களே தேர்வு செய்தார்கள். அனைத்து சஹாபாக்களும் தேர்வு செய்தார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்த பின்னால் அவர்களின் மகனோ அல்லது அவர்களின் மகளோ ஆட்சிக்கு வரவில்லை. மாறாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இப்படிதான் இஸ்லாமிய மார்க்கமும் சொல்லித் தருகிறது, மக்களால் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்ட நாள் தான் இந்த ஜனவரி 26ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு என்ன செய்து உருவாக்கப்பட்டது. சரி, இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு மக்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறது சொன்னால், இதற்கு எடுத்துக்காட்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஏன்னா காந்தியடிகள் சும்மா சொல்லல, உமரை போன்ற ஆட்சி செய்யுங்கள் என்று சொன்னதற்கு அவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாறுகளை அனைத்தும் படித்து இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். நமது தேசிய பிதா காந்தியடிகள் அவர்கள் ஒரு சில சம்பவம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, முதலாவதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க? ஷாம் தேசத்திற்கு சென்று மதீனாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாங்க. மதீனாவுக்கு வரக்கூடிய வழியில் ஒரு மூதாட்டியை சந்திக்கிறாங்க. அந்த மூதாட்டியை பார்த்து சலாம் சொல்லிட்டு, எப்பயுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பழக்கம் என்னன்னு சொன்னாங்கன்னா, தன்னை யார் என்று சொல்லி வெளிப்படுத்த மாட்டாங்க. மற்றவர்கள் வெளிப்படுத்தினால்தான் தெரியும் இவர்கள் அமீருல் முஃமினீன், இவர்கள் மதீனாவை ஆளக்கூடிய ஒரு ஜனாதிபதி என்று சொல்லி தெரியுமே தவிர அவர்கள் தங்களுக்காக
வெளிப்படுத்தி பிரபலியப்படுத்தி கொண்டது கிடையாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசிட்டு இருக்காங்க மூதாட்டி கிட்ட. அந்த மூதாட்டி கேட்கிறாங்க, நீங்க எங்க இருந்து இங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஹஸரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், நான் ஷாமிலிருந்து திரும்ப மதீனாவுக்கு வரேன், நான் மதீனா வாசிதான். சரி, மதீனாவில் இருக்கீங்களே, உமர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி கிட்ட என்ன செய்றாங்க, இவங்க கேட்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. உமர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்கிறாரு, நாங்க தான் வீணா போயிருக்கிறோம். லா ஜஸாஹுல்லாஹு ஹைரா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் மூதாட்டி. லா ஜஸாஹுல்லாஹு ஹைரா, ஜஸாக்கல்லாஹு ஹைரன் சொல்லல, லா ஜஸாஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு கூலி வழங்காமல் போகட்டும். ஏன் அப்படின்னா எங்களை அவர்கள் கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த மூதாட்டி. இப்போ உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஏமா நீங்க இந்த ஊர் எல்லையில இருக்கீங்க, அது எப்படி உமருக்கு தெரியும்? நீங்கள் வந்து சொன்னாதான உமருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த மூதாட்டி சொன்ன பதில், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவர். ஒரு ஆட்சியாளருடைய பண்பு என்ன? மேற்கிலும் கிழக்கிலும் எங்கெல்லாம் மக்கள் சுற்றி இருப்பார்களோ அவர்களுடைய தேவைகளை சென்று என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அதனால் ஒரு ஆட்சியாளருடைய பண்பு. ஆனால் உமருக்கு அந்த பண்பு இல்லையே அப்படின்னு சொல்லி மூதாட்டி சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார். கண்ணில் தண்ணியா கொட்டுது. ஏமா நீ தயவு செய்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யாத, கியாமத்துல பிடிச்சிடாத, அதற்கு பகரமாக நான் உனக்கு என்ன செய்கிறேன், உதவி செய்கிறேன் என்று சொல்லி 25 தினார் என்ன செஞ்சாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மூதாட்டிகளை கொடுத்தாங்க. கொடுத்தோடனே வரியில 2 சஹாபாக்கள் வருகிறார்கள். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 சஹாபாக்கள் வரும் பொழுது அமீருல் முஃமினீன் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாதான் அந்த மூதாட்டிக்கு தெரியுது. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம ஜனாதிபதியை தான் பேசிக்கணுமா, அவர்கிட்டயே அவருடைய குறைகளை நம்ம எடுத்து சொல்லிட்டோமா என்ன சொல்லி அவங்க பயந்துட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏமா நீங்க பயப்படாதீங்க, நீங்கள் சரியாகத்தான் சொன்னீர்கள் என்று சொல்லி ஒரு தோல்காலான ஒரு காய், ஏன்னா அந்த காலத்தில் தோல்கால் இருந்துச்சு, அந்த தோல்ல என்ன செஞ்சாங்க, இதே போன்று உமர் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி விட்டால் இனி கியாமத் நாளில் உமரை நான் பிடிக்க மாட்டேன் என்று சொல்லி எழுதி அதில் கொஞ்சம் கையெழுத்து விட்டு போட்டு கொடுத்துங்க என்று சொல்லி கையெழுத்தை வாங்கிட்டு அந்த தோல் காயத்தை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நான் அடக்கம் செய்யப்படும் பொழுது என்னை நீங்கள் கபரில் அடக்கம் செய்யப்படும் பொழுது இந்த தோல் காயத்தோடு என்னை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள், என் கஃபனோடு இந்த தோல் காயத்தை நீங்கள் கட்டிவிட்டு என்னை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுதான் ஒரு சிறந்த ஆட்சியாளருடைய பண்பு. அல்லாஹ்வுடைய பயத்தோடு என்ன செய்தார்கள், ஆட்சி செய்தார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, தங்கள் பகுதிக்கு உட்பட்ட ஆட்சியாளர்களை, ஆளுநர்களுக்கு என்ன சொல்லி அனுப்புவார்கள் என்று தெரிந்தால், அலா தர்கபு பிர்தர்வான, நீங்கள் விலை உயர்ந்த பொருள்களை நீங்கள் சவாரி செய்யாதீர்கள், விலை உயர்ந்த சாப்பாடுகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள், விலை உயர்ந்த ஆடைகளை நீங்கள் உடுத்தாதீர்கள், மாறாக நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் மக்கள் உங்கள் கதவுகளை தட்டுவார்களோ வலா துலிபு அப்வாபக்கும், உங்களுடைய கதவுகளை நீங்கள் பூட்டி வைக்காதீர்கள், மக்கள் தேவை என்று வரும்பொழுது உங்கள் கதவுகளை திறந்து நீங்கள் விசாலமாக மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருவேளை நீங்க உயர்தரமான ஆடைகளை உடுத்தினீங்க, உயர்தரமான உணவுகளை நீங்கள் உண்டீர்கள், அல்லது நீங்கள் மக்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் எனது தண்டனை உங்களை வந்து சேரும் என்று சொன்னார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிதான் ஆட்சியாளர்கள் என்பது இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இங்கே சொல்லித் தருகிறது. பொதுவாக ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய வாரிசுகள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அவர் என்ன செய்வாரு, கோர்ட்ல எல்லாம் பேசி வச்சு எல்லாம் காசு கொடுத்து வக்கீல் அதுக்கு ஏற்பாடு செஞ்சு அவர் மேல குற்றமே இல்லைன்னு சொல்லி அந்த ஆட்சியாளருடைய மகனையோ அல்லது வாரிசுகள் என்ன செஞ்சுவாங்க, விடுதலை செஞ்சுவாங்க. அப்பாவி மக்கள் அங்கே மாட்டிக் கொள்வார்கள். ஆனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நேர் மாற்றமாக நடந்தது. என்னன்னா, எகிப்தை ஆளக்கூடிய ஆளுநராக ஹஸரத் அம்ர் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அவர்களுடைய மகன் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், ஒரு மாற்று மதத்தவரை அடித்து விட்டார். அடிச்சுட்டு இவர் அடி வாங்கினவர் என்ன செஞ்சாருன்னா, நேர அம்ர் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்லாம நேர ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்ய கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆளுநருடைய மகன் என்னை அடித்து விட்டார், இதற்காக இந்த வழக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க,
அந்த அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அழைச்சிட்டு அவங்க மகனையும் அழைச்சி என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு ஒன்று கூடுகிறார்கள். அடி வாங்கிய அவரிடத்த என்ன செய்யறாங்க, சாட்டை கொடுக்குறாங்க. சாட்டை கொடுத்து, ஏம்பா உன்னை இவர் அடிச்சார்ல, இவரை அடி அப்படின்னு சொன்னோடனே அவர் அடியை வாங்கி கொள்கிறார். யாரு? அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எகிப்துடைய ஆளுநருடைய மகன் அடியை வாங்கி கொள்கிறார். அடி வாங்கிய பின்னாடி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா இவர் அடிச்சல, இவருடைய தந்தை யாரு? அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ரை நீ அடி, எகிப்துடைய ஆளுநர் அம்ரை நீ அடி. ஏன்னா இவர தந்தை இல்லையா, இவரை வளர்ப்பனால் தானே இவன் பையன் அவரை ஆயிட்டான், எனவே நீ தந்தையை அடி என்று சொல்லும் பொழுது ஹஸரத் அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் என்ன தவறு செய்தேன்? என் மகன் தானே தவறு செஞ்சான், அதான் வந்து தண்டனை அனுபவிச்சான்ல, என்னையே நீங்கள் அடிக்க சொல்லுகிறீர்கள், நான் எதற்காக வேண்டி அடிவாங்க கசியடி வாங்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதற்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஏம்பா இவர்கள் அனைவரும் சுதந்திரமானவர்கள், இவர்களுக்கு அவர்களுடைய நாட்டில் வசிப்பதற்கு உண்டான அனைத்து விதமான உரிமைகளும் இருக்க, எப்படி ஒரு ஆட்சியை பயன்படுத்தி ஒரு மகன் இந்த மாற்று மத சகோதரனை எப்படி அடிக்கலாம் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டணத்தை தெரிவித்தார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக இதையெல்லாம் பார்த்துதான் காந்தியடிகள் என்ன சொன்னார்கள், ஆட்சி செய்வதாக இருந்தால் நீங்கள் உமரை போன்று நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் காந்தியடிகள். ஆனால் இங்கே உள்ள கைவர்களுக்கு, இங்கே உள்ள பாசிசவாதிகளுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரை சொன்னாலே ஒரு அலர்ஜி. அதனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா காந்தியை சுட்டு போட்டாங்க. இப்போ வரக்கூடிய ஜனவரி 30ஆம் தேதி காந்தியை சுடப்பட்ட தினம் என்பது வருகின்றது. அவர்களை படுகொலை செய்யப்பட்ட தினம் அது. காரணம், இப்படி இஸ்லாமியர்களை பற்றி காந்தியடிகள் இப்படி புகழ்ந்து பேசியதால், இஸ்லாமியர்களை கொண்டு ஆட்சி செய்யுங்கள் சொன்ன ஒரே காரணத்தினால் காந்தியடிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு சில ஷர்த்துக்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்தியன் லா படி அரசியலமைப்பு சட்டத்தை அமைத்தது யார் என்று சொன்னால் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றினார்கள். இதுல முக்கியமான ஒரு சில ஷரத்துகள், அதில் 25வது ஷரத்து என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு இந்தியரும் தன் மதத்தை அவர் பின்பற்றலாம், அதை என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு பரப்பவும் செய்யலாம். 26வது ஷரத்தில் என்ன கூறப்பட்டது சொன்னால், சமயம் சார்ந்த நிறுவனங்கள், அது பள்ளிவாசல்களாக இருக்கும் அல்லது மற்ற கோயில்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைய மத்திய அரசு, பாசிச அரசு என்ன செய்கிறது, எல்லாம் வக்ஃபுடைய சொத்துக்களை எல்லாம் திருட வேண்டும் என்று சொல்லி வக்ஃபுடைய அந்த அதிகாரத்தை தன்வசம் எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வக்ஃபு திருட்டு சட்டத்தை அவர்கள் அமல்படுத்துகிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஷரத்துக்களை ஞாபகம் என்ன செய்யணும்னா, ஒருவேளை அதே அந்த ஷரத்து 27 வருது, 31 வருது, என்னன்னு சொன்னா, ஒருவேளை உங்களால் இந்த இந்தியாவில் உங்கள் மதம் சார்ந்தபடி வாழ முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தை நீங்கள் அணுகலாம், சுப்ரீம் கோர்ட் அணுகி என்ன செய்யலாம், கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷரத்தே இருக்குது. ஆனா நம்ம என்ன கேஸ் போட்டா நிக்கிறாங்க. ஆக இங்க நான் உங்களுக்கு சுருக்கமா சொன்ன இங்க நடப்பது ஒரு குடியரசு அல்ல, மோடி அரசு. குடியரசு அல்ல. ஏன்னா இவர் தன்னைத்தானே என்ன செய்ய கள்ள ஓட்டுலாம் போட்டு என்ன செய்ய வந்துட்டாரு. நாம் ஒருவரை தேர்வு செய்தால் அவர்கள் அங்கே வேறு ஒரு பட்டனை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இந்த மோடி என்பதை நாம் இங்கே தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய எலெக்ஷனில் நாம் இது ஒரு ஆயுதமாக நாம் பயன்படுத்த வேண்டும். முயற்சி என்பது நமது கையில், முடிவு என்பது அல்லாஹ்வுடைய கையில். அவ்வளவுதான். எல்லாரும் குழம்பலாம், 2 தடவையும் ஓட்டு போட்டோமே, 2 தடவையும் ஒன்னால வரான் குழம்பி நாம் ஒன்றும் செய்ய போறதில்லை. ஒரு விதத்துல நாமும் ஒரு காரணம் தான். ஏன்னா நம்ம அமல்கள் சரியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நம்மளுக்கு ஏற்ற ஒரு ஆட்சியாளர்களை கொடுப்பான், நல்ல ஆட்சியாளர்களை கொடுப்பான். நமது அமல்கள் சரியில்லை என்று சொன்னால் இதை போன்ற ஒரு பாசிச சிந்தனை உள்ள ஒரு சர்வாதிகாரி தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக நமது கையில் அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த ஆயுதம், ஒரு ஓட்டு என்ற ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இந்த ஓட்டுரிமை வைத்து ஒரு நல்ல குடியாட்சியை நாம் இங்கே அமைக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Sare
सारे जहां से अच्छा। हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा। पर्वत हो सबसे ऊंचा हमसाया आसमान का। पर्वत हो सबसे ऊंचा हमसाया आसमान का। वो समतरी हमारा वो बादशाह हमारा हमारा सारे जहां से अच्छा। हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा। गोदी में खेलती है इसकी हजारों नदियाँ। गुलशन है लिखते दम से रस के जना हमारा हमारा सारे जहां से अच्छा। हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा। मजहब नहीं सिखाता आपस में पैर रखना। मजहब नहीं सिखाता आपस में पैर रखना। हिंदी है हम हिंदी है हम हिंदी है हम बदन है। हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा। हिंदुस्तान हमारा हम बुलबुले इसकी ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा। हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा। अस्सलाम वालेकुम। जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तब शुभ नामे जागे तब शुभ आशीष माहे। जागे जब से दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وعلينا إنك أنت التواب الرحيم. جزا الله عنا محمدا صلى الله عليه وسلم برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله